வெற்றிகரமான சத்தியம். மாபெரும் போராட்டம். ஏப்ரல் 12. நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தாவே, மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். சங்கீதம் 35:22. திருமண வாழ்க்கையில் உறவை அதிகம் பாதிக்கிற ஒன்று கர்ச்சுவர் மாற்றம். கணவனோ மனைவியோ பேசுவதிலிருந்து முற்றிலும் விலகி அடுத்தவரை புறக்கணிப்பது. உங்கள் துணையை முற்றிலுமாக புறக்கணிப்பதை விட சத்தமாக வாக்குவாதம் செய்வது சிறந்தது. ஏனெனில் இருவர் பேசிக்கொள்வது முற்றிலும் நின்றுவிட்டால் மாற்றம் ஏற்பட வழியில்லை. அடுத்த முறை ஒருவருடன் விவாதிக்கும் போது எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் அல்லது பதிலளிக்கவில்லை என்பதில் கவனமாக இருங்கள். தாக்கிவிட்டு அமைதியாகிறீர்களா? முந்திக்கொண்டு பதிலளிக்கிறீர்களா? விமர்சித்துவிட்டு அவர்களின் கருத்தை புறக்கணிக்கிறீர்களா? அன்பற்ற வார்த்தைகளையும் பழி சுமத்துவதையும் தவிர்த்து விடுங்கள். பரிவோடு காது கொடுத்து கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாம் ஏவாளிடம் தேவன் சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் புசிக்க தீர்மானித்தார்கள். உடனே தேவன், சரி, உன் போக்கில் போய்விடு என்று விட்டுவிடவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதியாகமம் 3:9. ஆதாம் ஏவாள் உருவாக்கிய குழப்பத்திற்குள் தேவன் தலையிட்டது நம் உலகத்தின் மீது அவருக்கிருந்த அக்கறையை காட்டுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கிறிஸ்து பரலோகத்திற்கு திரும்பி சென்ற பிறகு நாம் திக்கற்றவர்களாய் விடாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். யோவான் 14:16. நமக்கு ஊழியம் செய்யும்படி தூதர்களை அனுப்புகிறார். எபிரேயர் 1:14. பாவ பிரச்சனையில் தேவன் கர்ச்சுவர் மாற்றம் காட்டாமல் அதற்கு முடிவை கொண்டு வருவார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். 1 கொரிந்தியர் 15:54. செயலில் காட்டுங்கள். நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் உங்களிடம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 3:6-19 வரை, யோவான் 15:13, ரோமர் 5:8 வசனங்கள். ஆமென்.